வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளை பற்றி தான் எல்லாரும் சுவாரஸ்யமாக பேசிக்கிட்டு இருக்கோம். திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் கடந்த ஒரு வார காலமாக ஒரு நரேட்டிவை செட் பண்ணாங்க. என்னன்னா, மகாராஷ்டிராவில் பாஜகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு வரப்போகுது, அந்த பின்னடைவுக்கு காரணமாக அண்ணாமலை தான் இருக்க போகிறாரு, தேர்தல் முடிவப்போ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவை செட் பண்ணாங்க. இந்த நரேட்டிவ் செட் செஞ்சதுக்கான காரணம் என்ன? அண்ணாமலை மும்பையில் நடந்த பிரச்சாரத்தின் போது மும்பை அப்படிங்கிறது மகாராஷ்டிராவுடைய சிட்டி மட்டும் கிடையாது, அது இன்டர்நேஷ்னல் சிட்டி, குளோபல் சிட்டி அப்படின்னு அண்ணாமலை சொன்னார்ல. அதுக்கு தாக்கரே பிரதர்ஸு கடுமையான எதிர்வினை ஆற்றினாங்களே. இந்த எதிர்வினையின் காரணமாக பாஜகவுக்கு ஒரு பெரிய நெகட்டிவிட்டி வந்துருச்சு. பாஜகவுக்கு நிறையா எதிர்ப்பு மக்கள் மத்தியில் உருவாயிருக்கு. அதனால மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலில் பாஜக பெரும் பின்னடைவை சந்திப்பாங்க, அதுக்கு அண்ணாமலை காரணமாக இருப்பார் அப்படின்னு தான் நரேட்டிவை செட் பண்ணாங்க. இந்த நரேட்டிவை செட் செஞ்சதில் சில உதாரணங்கள் யார்? சரவணன் இருக்கார்ல, திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் சரவணன், வழக்கறிஞர். அவர், திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸில் அவங்க பொறுப்பில் இருக்காங்க. அவங்க இது மாதிரி பலர் நரேட்டிவை செட் பண்ணாங்க. ஆனால் நடந்தது என்ன? மகாராஷ்டிரா முழுவதும் காவி கொடி தான் பறந்துருக்கு. குறிப்பாக மும்பையில் 30 வருடங்களாக தாக்கரேவுடைய குடும்பத்துடைய கண்ட்ரோலில் இருந்த பிஎம்சி இப்போ பாஜக கூட்டணியுடைய கண்ட்ரோலுக்கு போயிருக்கு. முதன்முறையாக பிஎம்சியில் பாஜக மேயர் பதவி ஏற்க போகிறாரு. பெரிய ஒரு சாதனை. இப்போ பாஜக கொண்டாடிக்கு இருக்காங்க, திருவிழா மாதிரி. நடந்தது இது. இந்தி கூட்டணி நினச்சது வேற, நடந்தது வேற. இப்போது அண்ணாமலை இந்த மும்பை மாநகராட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் 10 வார்டுகளில் கேம்பெயின் பண்ணியிருக்காரு. காலையில் போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன். வார்டு நம்பர் 183 வார்டு நம்பர் 189 வரையும், அடுத்து வார்டு நம்பர் 19, 35, 47, டோட்டலாக 10 வார்டுகள். இதில் முன்னிலை நிலவரம் எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி மொத்தம் 7 வார்டுகளில் யார் ஜெயிச்சிருக்கா அப்படிங்கிறத எடுத்திருக்கேன். 3 வார்டுகளுக்கு இன்னும் ஃபைனல் ரிசல்ட்டு தெரியலை, வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடந்துக்கிருக்கு. அதனால் 10க்கு 7 வார்டுகளில் நிலவரம் என்ன அப்படிங்கிற ரிப்போர்ட்டு கிடச்சிருக்கு. வார்டு நம்பர் 19 அண்ணாமலை கேம்பெயின் பண்ணாரா, பிஜேபி ஜெயிச்சிருக்கு. வார்டு நம்பர் 35 பிஜேபி ஜெயிச்சிருக்கு. வார்டு நம்பர் 47 பிஜேபி ஜெயிச்சிருக்கு. ரிசல்ட்டு தெரிஞ்ச 7ல் 3 பாஜக வேட்பாளர் ஜெயிச்சிருக்காங்க. 3 வார்டில் 3 வார்டில் உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனா கட்சி ஜெயிச்சிருக்காங்க. 183வது வார்டில் ஐஎன்சி காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ் எல்லாம் ஒரு மிகப்பெரிய படுதோல்விங்க இந்த தேர்தல். மொத்தம் 227 வார்டுகள் இருக்குது மும்பை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும். 15 வார்டுகளை தொடுறதுக்கு அப்படி முக்கிக்கு இருக்காங்க காங்கிரஸ். 15 வார்டுகளே அவங்களால தொட முடியலை, டோட்டலாக நிராகரிச்சிருக்காங்க காங்கிரஸை. அப்போது அண்ணாமலை கேம்பெயின் பண்ண 10 வார்டுகளில் 7 வார்டுகளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. அதில் 3 பாஜக ஜெயிச்சிருக்காங்க, 3 உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனா ஜெயிச்சிருக்காங்க, 1 காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. இதில் இந்த வார்டு நம்பர் 47 பாஜக ஜெயிச்சாங்க. இந்த 47வது வார்டில் அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணும்போது தான் மும்பை மகாராஷ்டிராவுடைய சிட்டி மட்டும் கிடையாது, குளோபல் சிட்டி அப்படின்னு அண்ணாமலை பேசியிருந்தார். அந்த வார்டில் பாஜக ஜெயிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.